அன்றாட வாழ்வில் அறிவியல் 3ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் சமையலறை மருத்துவம். நாம் இப்பொழுது அறிவியல் பாடப்புத்தகத்தில் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற பாடத்தில் உள்ள சமையலறை மருத்துவம் பற்றி பார்க்கலாம். கடந்த காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் சமையலறை மருத்துவம் பயன்பாட்டில் இருந்தது. அதை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவும் இல்லாமலேயே ஒவ்வொரு உடற்குறைபாட்டையும் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்றும், அவசர காலங்களில் என்ன செய்ய வேண்டும் எனவும் தாய்மார்கள் அறிந்து வைத்திருந்தனர். நமது சமையலறையில் ஒரு மருந்தகமே உள்ளது என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சமையலறையில் உள்ள எந்தெந்த பொருட்கள் என்னென்ன நோயை குணப்படுத்த பயன்படுகின்றன என பார்ப்போமா? சமையலறை மருத்துவத்தின் முக்கியத்துவம். பூண்டு ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது. இது இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது. சளியை குணப்படுத்த பயன்படுகிறது. பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது. இஞ்சி செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. குமட்டல் உணர்வை குறைக்கிறது. மஞ்சள் இது பொதுவாக கிருமி நாசினியாக பயன்படுகிறது. காயத்தை குணப்படுத்த பயன்படுகிறது. கருப்பு மிளகு சளி மற்றும் இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணி ஆகும். லவங்கம் லவங்க மொட்டு பல்வலி நீக்க உதவுகிறது. வீட்டில் செய்யலாமா? கொத்துமல்லி சாறு. கொத்துமல்லி இலைகளை அரைத்து சாறு எடுக்கவும். இச்சாறு நெஞ்சு எரிச்சலை குறைக்கிறது. இதன் சாற்றில் மிக அதிக அளவு இரும்பு மற்றும் வைட்டமின் ஏ, பி, சி உள்ளன. கொத்துமல்லி தேநீர் தயாரிக்கும் முறை. கொத்துமல்லி விதைகளை அரைத்து பொடியாக்க வேண்டும். 2 அல்லது 3 கோப்பை கொதிநீரில் 1 தேக்கரண்டி அரைத்த பொடியை சேர்க்க வேண்டும். சுவைக்கு போதுமான அளவு வெல்லம் சேர்க்க வேண்டும். 5 நிமிடங்கள் சூடுபடுத்த வேண்டும். பின்னர் இதனை வடிகட்டினால் கொத்துமல்லி தேநீர் தயார்.
தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் இந்த சமையலறை மருத்துவம் பற்றி படித்து அறிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.